அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தான் அரசியலுக்கு வரப்போவதில்லை என நடிகர் ரஜினிகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசியலுக்கு வர வேண்டும் என்று மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என ரஜினி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தான் அரசியலுக்கு ஒருபோதும் வரப்போவதில்லை என நடிகர் ரஜினிகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அரசியலுக்கு வர வேண்டும் என்று மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என தனது ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமாரன், இது குறித்த விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி தன்னுடைய உடல் நலனை காரணம் காட்டி தான் அரசியலில் ஈடுபட போவதில்லை எனவும், ஏற்கனவே கட்சி தொடங்குவதாகவும், ஜனவரி மாதத்தில் இந்த கட்சியை தொடங்கி 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போவதாகவும் அறிவித்திருந்த தன்னுடைய அறிவிப்பை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகும் கூட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்தினுடைய நிர்வாகிகளும் ரஜினியினுடைய தீவிர ரசிகர்கள் பலரும் ரஜினிகாந்த் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வர வேண்டும், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஒன்று கூடி நேற்றைய தினம் சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே காலை 8 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். ஏற்கனவே மக்கள் மன்றத்தின் சார்பில் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சுதாகர் உள்ளிட்டவர்கள் அறிக்கை வெளியிட்டு ரஜினிகாந்த் அவர்களே அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் யாரும் நடத்தக்கூடாது, அது தலைமையின் உத்தரவை மீறியதாக பார்க்கப்படும். ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய உடல் நலனை முன்வைத்து தெளிவாக அறிக்கை வெளியிட்டு விட்டார். எனவே அதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று சொன்ன நிலையிலும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது ரஜினிகாந்த் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையிலே நான் என்னுடைய உடல் நலனை முன்வைத்து அரசியலில் ஈடுபட முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆனாலும் கூட தயவு கூர்ந்து இதற்கு பிறகும் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று யாரும் நேற்று நடந்ததை போன்ற நிகழ்வுகளை நடத்தி என்னை மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம், அதாவது மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை அவர் கையாண்டுள்ளார் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று ரஜினிகாந்த் கூறியுள்ளார். எனவே இதன் பிறகு ரஜினி ரசிகர்கள் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தை கட்டுப்பாடுடனும் கண்ணியத்துடனும் நடத்தியதற்கு என்னுடைய பாராட்டுகள் என்ற ஒரு பாராட்டு வரியையும் நேற்றைய போராட்டத்தை முன்வைத்து ரஜினிகாந்த் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். அதே நேரத்தில் தலைமையின் வேண்டுகோளை ஏற்று நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாத மக்கள் மன்றத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். நான் ஏன் இப்பொழுது அரசியலுக்கு வர முடியவில்லை என்பதற்கான காரணங்களை ஏற்கனவே விரிவாக விளக்கியுள்ளேன் என்று தன்னுடைய மருத்துவ ரீதியிலான காரணங்களையும் நடிகர் ரஜினிகாந்த் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இதன் பிறகு மக்கள் மன்ற நிர்வாகிகள் யாரும் இது போன்ற போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பாக ரஜினிகாந்தின் இந்த அறிவிக்கையை பார்க்க முடிகின்றது.